இன்றைக்கி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கோழிலாம் பார்த்தீங்கன்னா மூட மறந்துட்டேன். சரி அது என்ன பண்ணிட்டு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி கடுத்தறைக்கு வந்தால் அந்த கோழி 2 பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆட்டு மாடு ஏறி படுத்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ இப்படியே விட்டா பார்த்தீங்கன்னா வந்து காலையில் காக்கா வந்து தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு அதை எடுத்து மூடி வைக்க போயிட்டேன். கோழி பார்த்தீங்கன்னா மூடி வச்சு இந்த ட்ரேக்குள்ளே. நம்ம பெரிய கோழி பார்த்தீங்கன்னா இங்கே மூடுறதுக்கு எங்கேயும் இடம் இல்லை, தனியாக இதுக்கு செட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது இங்கேயே பார்த்தீங்கன்னா ஓரமாக படுத்துக்கும். ஆடு பார்த்தீங்கன்னா எப்போயுமே 5 மணிக்கு கட்டிடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறந்தாச்சு. ஸோ வந்து பார்த்தா எல்லாம் 2 படுத்துட்டு இருந்துச்சு. சரி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டாச்சு. காலைல பால் கறக்க வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா அதை கட்டிடுவாங்க. ஸோ இருட்டில் பார்த்தீங்கன்னா அது எங்கேயும் போகாது. சுற்றி பார்த்தீங்கன்னா வேலி இருக்குது. அப்படியே போனால் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வச்சு இந்த பில்லை சாப்பிடும், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணாது அது. மாடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டுக்கு ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா படுத்துட்டு அசை போட்டுக்குதுங்க. ஸோ இதுக்கு அவ்வளோ நம்ம அப்பு வைக்கிறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டேன். ஸோ சாப்பிட்டு அதோட டியூட்டிக்கு வந்துடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 நாய் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த காட்டுக்குள்ளே அந்த சைடு அங்கேயும் இங்கேயும் படுத்துருக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரியாது. அது பார்த்தீங்கன்னா சாயங்காலம் தான் சாப்பிட்டுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எந்திரிச்சு அது பாட்டுக்கு அதை டியூட்டி ஆரம்பிச்சிடும் அதுவுமே.